கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமையுண்டாக. தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய வார்த்தை வெளிப்பட்ட நேரத்துல தேவனுடைய வார்த்தை நம்ம அநேக காரியங்கள் கற்றுக்கொள்ளா. தேவன் தாமே நம்மளை வழியெடுத்த வல்லவராக ஒவ்வொரு நாளும் வேத புஸ்தகத்தை நம்ம படித்து ஒவ்வொரு காரியமும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்க யாக்கோபுல 4:7 நீங்க பார்க்கும்போது பிசாசுக்கு எதிர்த்து அப்ப நம்ம பிசாசுக்கு எதிர்த்துன்னா என்ன பண்ண, முதல் தேவனுக்கு கீழ்ப்படுந்தா அவனாலதான் பிசாசுக்கு எழுத்து நீக்க முடியும். நீங்க நிறைய நேரத்துல இந்த பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும்னு சொல்லிட்டு ஒரு சில காரியங்களை செய்யணும். ஆனா பிரச்சனை உள்ளவனா மாட்டோம். நான் அப்படி ஜோம் பண்ணிச்சோம்னா நான் அப்படி கிடைச்ச இவ்வளவு வியாதிப்பட்டிருக்கேன். ஏன்னா கவனிங்க, நிறைய இடத்துல வசனம் சொல்றதுனால ஆகையால் நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து அப்பொழுது அவங்களுக்கு ஓடி போவான். அப்ப ஓடணும்னு சொன்னா நீங்க என்ன பண்ணணும், தேவனுக்கு கீழ்ப்படுந்தவளாய் மாற வேண்டும். பிசாசை எதிர்த்து நிற்கணும். பிசாசு நிறைய நேரத்துல நம்மள பாவம் செய்யப்பான். நாம் பாவத்துக்குள்ள தள்ளப்படுவோம். பாவம் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்யும். இந்த பாவத்துல நீங்க வெளியே வரணும்னு சொன்னா நிறைய நேரங்கள்ல நாம் தேவனோடு கூட ஐக்கியம் இல்லாம பிசாசு எடுத்து நிற்க முடியாது. ஏசு ஜெபம் பண்றார். ஏசு ஜெபம் பண்ணி உபவாசம் முடிச்சுட்டு வராரு. பிசாசு நிற்கிறான். இந்த பிசாசு அவர் எப்படி வசனங்களை கொண்டு எதிர்த்து நின்றார். வார்த்தை கொண்டு எதிர்த்து நின்றார். அப்படி நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தைகளை கொண்டு எதிர்த்து நிற்க கற்றுக்கொள்ள வேண்டும். உங்க வார்த்தை கொண்டுள்ள தேவ வசனங்களை கொண்டு எதிர்த்துனால்தான் அவைகளை ஜெயிக்க முடியும். நாம் அவைகளை மேற்கொள்ள முடியும். கவனிங்க, ஒரு வசந்த பாருங்க, மத்திய புத்தகம் 4 முதல் வசந்த பாருங்க. இயேசு பிரதித்திரமாக, அப்ப இயேசு பிரதித்திரமாக என்ன சொல்றது, பிசாசு சொன்ன காரியங்களுக்கு அவர் கீழ்ப்படியவில்லை. சோதிக்கும்படிக்கு கொண்டு போனால் அந்த சோதனை நேரத்தில் என்ன தெரியுமா, தேவ வசனங்களை கொண்டு ஜெயம் பெற்றதாய் மாறினார். வேதத்துல நிறைய பேரு அப்படி செய்ய முடியாம தோல்வி சந்தித்தார். பிசாசுடைய ஏவுதல்ல அவங்க சிக்கி கொண்டாங்க. பிசாசு ஏவும்போது அவர் மாட்டிக்கொண்டார். பிசாசு அவள் என்ன பண்ணிச்சு, வேறு ரூட்டுக்குள்ள கொண்டு போயிடுச்சு. இன்னைக்கு இஸ்ரவேல்ல நிறைய பேரு என்னன்னு சொன்னா இந்த ஏவுதலுக்குள்ள மாட்டிக்கொண்டு அவள் நிறைய வேதனைப்பட்டார். தேவ கோபத்துக்கு ஆளானார்கள். யார் பண்ணது, பிசாசு பண்றான். இப்ப பிசாசம் பண்றான், சாத்தான் செய்ய நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எப்ப அறிந்து கொள்ள முடியுதுன்னா, தேவனுக்கு நீங்க கீழ்படிஞ்சா அவர் உங்களுக்கு உணர்த்துவாரு. வசனம் கொண்டு என்ன பண்ணலாம்,
ஜெயம் பண்ணுவான். நீ நிறைய வீட்டுக்குள்ள பிரச்சனை 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 பிரச்சனை. ஏன்டா பிரச்சனை காரணம்? நீ தான் ஏதோ ஒண்ணு பண்ணிருக்க, அதனாலதான் பிரச்சனை வந்தது. ஏன் அப்படி பண்ணு தெரியாது. ஏன்னா பிசாசு பண்ணவனுக்கு தந்திரமா இத செய், இப்படினால இப்படி பண்ணுன்னு சொல்லி உனக்கு தந்தத்தை கொடுத்து நீ என்ன பண்ண அதன்படி செய்து இன்னைக்கு பிரச்சனை இல்லாம. அப்ப நீ தேவனுக்கு கீழ்ப்படிந்து அடக்கும் போது தேவன் அவரை எதிர்த்து நிற்க ஒரு பலனை தருகிறவராக இருக்கிறார். தேவன் அப்படி செய்யக்கூடிய 1 நாளாம் எடுத்துக்கொள்ளுங்க. 21:1 வாசிங்க. சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதற்கு தாவீதை ஏவி விட்டது. யாரு பண்ணுது? சாத்தான் மண்டாம் பாருங்க. ஆண்களுக்கு இந்த தொகை எடுத்து பிடிக்காது. இப்ப சாத்தான கூட இவ்வளவு கூட்டம் இருக்காங்க, அதை ஜெயிக்க முடியுமா, அதை பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு பாரு, கணக்கு பாரு, கணக்கு பண்ணு, கணக்கு பார்க்க. இப்ப தொகையிட ஏவல் பண்ணணும். தாவீது பண்ண கூட அதை பண்ணக்கூடாதுப்பா, அப்படி செய்யக்கூடாது, கர்த்தர் முடிஞ்சாங்க. ஆனா இவர் செய்யக்கூடிய மாட்டார். இப்ப செய்ததுனால பிரச்சனை அவர்கள் வாழ்க்கையில குறிக்கிற ஆரம்பிச்சு பிரச்சனை உள்ள ஒரு மனிதன் மாறிட்டார். அங்க சொன்னார் பாருங்க, நிறைய நேரங்கள்ல தேவன் சொல்லாத நம்ம செய்வோம்னு சொன்னா பலவிதமான பிரச்சனைகளோட மாறும். அங்கே தேவன் 3 விதமான காரியங்களை அவருக்கு முன்பாக வைக்கிறார். அப்ப பஞ்சம் பட்டையும் தொத்து கட்சினா அவனுடைய சத்துருக்கள் பின்தொடர்ந்து இந்த பட்டையின் தொத்துமான காரியங்களை இவருடைய வாழ்க்கையில ஏண்டாத செய்ய ஆயிட்டார். இன்னைக்கு இந்த ஏவுதல பிசாசு அப்படின்னா அவன் காரியத்தை கொடுக்கும் போது தந்திரமா கொடுப்பான். நல்லா ஜெபிக்கிற மகத்தான், நல்லா ஜெபிக்கிறது தான். போ லோன வாங்கு, கண்ண வாங்கு, தந்திரம் கொடுப்பான். கஷ்டத்தாங்க ஜெபம் பண்ணுங்க, தேவன் தாங்க அந்த வாய்க்கப்பட தேவ சித்தமா நீ கடன் வாங்கத்து. நீ அநேக ஜாதி கடன் கொடுப்பான்னு சொன்னார், நீயோ கடன் வாங்குவதில்லைன்னு சொல்லி வாக்குப்படுங்க. கட்டளைகளுக்கு ஒரு மனிதன் கீழ்ப்படும் போது, அவர் சொல்லிய வார்த்தைக்கு ஒரு மனிதன் கீழ்ப்படும் போது இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையுடைய போதும். ஒரு வீடு கட்டினா டக்கு லோன் வருதுன்னா உடனே ஒரு சந்தோஷம், லோன் வாங்கி கட்டிக்கலாங்க. ஒரு கார் வாங்கினா லோன் வாங்கி கட்டிக்கலாங்க. இப்படிதான் நிறைய பேர் வாழ்க்கை ஓடுது. இன்னைக்கு நான் சொல்ற தேவனு பிள்ளைகளே, நாம் தேவனுக்கு கீழ்ப்படி நடக்கும் போது, தேவ காரியங்கள் உண்மையா நடக்கும் போது தேவன் தேவையை சந்திக்கிறவர், குறைவை மாற்றுகிறவர், நிறைவை தேவன் கட்டளையிடுவர் தான். நீங்க 1 சாமுவேல்ல 24:1 வாசிக்கும் போது பாருங்க. 1 சாமுவேல் 24:1 நீங்க வாசிப்பீங்கன்னா, கர்த்தருடைய கோபம் திரும்ப இஸ்ரவேலின் மேல் மூண்டது. இஸ்ரவேல் யூதா என்பவர்களை இலக்கம் பார் என்று
அவர்களுக்கு விரோதமாய் சொல்லுகிறதற்கு தாவீது ஏவப்பட்டான். இப்ப தாவீது திரும்ப நம்ம யூத ஜனங்களை இலக்கம் பாரு, அவள பாரு, இப்படி சொன்ன மாத்தத்துல கர்த்தருடைய கோபம் உண்டது. நீங்க நல்லா கவனிங்க, சாத்தால் சொல்லுத்த நீங்க கீழ்ப்படிஞ்சிட்டீங்கன்னா உங்க வீட்டுக்குள்ள கர்த்தர் கோபம் வர ஆரம்பிச்சு. இந்த கோபம் ஈஸ்வரன் வந்ததுனால, இந்த கோபத்தினால ஈஸ்வரன் ஜனங்க நிறைய நேரங்களில் வேதனைப்பட்டார்கள், கலங்கினார்கள், துன்பப்பட்டார்கள். அவருடைய வாழ்க்கையில நெருக்கம் வாழ்க்கையில தான் இருந்தது. கண்ணீருள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அவருடைய வாழ்க்கையில இவ்வளோ காலங்களை ஜெயித்து வந்து தேவனே கூட அவங்க பிரச்சனை மாறல. நல்லா வந்தவங்க திரும்ப அடிமைக்கு போறாங்க. ஏன்டா இவ்வளோ பிரச்சனை வந்து இவங்க வாழ்க்கையில ஏன் அப்படி நெருக்கப்பட்டாங்க? 4 வருஷம் ஏன் அந்த துன்பப்படுறாங்க? ஏன் அப்படிப்பட்ட காரியம் வருதுன்னு சொன்னா, தேவ பிள்ளைகள சாத்தானுடைய ஏவுதலுக்கு ஒரு மனிதன் கீழ்ப்படா. இத பாத்தீங்கன்னா நீங்க ஆதார் மேல பாருங்க, அவங்க சுகமா இருந்தாங்க, நல்லா போயிடுச்சு, அவங்க வாழ்க்கை நல்லா இருக்குது. அவங்களோட ஆண்டவர் நல்லா ஒரு பெரிய தோட்டத்தை உண்டு பண்ணி அந்த தோட்டத்தினுடைய அவங்க வச்சு மரம் செடி கொடிகள் எல்லாச்சும் முந்து பண்ண மாத்திரல, அங்கே மிருகங்கள் எல்லாத்தையும் உண்டு பண்ணி அது எல்லாம் பேர் சொல்லி அழைக்கும்னு வைத்தார். ஆனா இந்த சாத்தான் குறுகிட்டான் பாருங்க, ஏதோ புசிக்க கூடாது சொன்னாலும் அதை புசித்தான். அதை சாப்பிட்ட மாத்தத்துல இப்போ சந்தோஷமா நல்லா இருந்த குடும்பம் எந்த இடத்துல நல்ல வாழ்க்கை வாழ்ந்தோட அங்க இருந்து வெளியில போகக்கூடிய ஒரு சூழ்நிலை, தோட்டத்துக்குள்ள வெளியே போகிறாங்க. பார்த்தீங்களா சாத்தான்? பார்த்தீங்களா அவன் ஏவுதலுக்கு அவனுடைய காரியங்களுக்கு ஒரு மனிதன் கீழ்ப்படி வந்து சொன்னான், அங்கதான் உங்க வாழ்க்கை பிரச்சனை வரும். இன்னைக்கு உங்க வாழ்க்கை சாத்தான் பேசுறது, தேவன் பேசுறது தெரிந்து கொள்ள வேண்டும். வேதத்தில் நீங்கள் பார்க்கும் போது பாருங்க, ஒரு மனிதன் பேதுரு என்ற ஒரு மனிதன் இருக்கா. இந்த பேதுரை நீங்கள் பார்க்கும் போது இந்த யார் என்று சொல்றாங்க எல்லாரும் கேட்கும்போது பேதுரு டக்குன்னு சொல்றாரு, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். அவரை பார்த்து உயரா பேசுறார், மாம்சம் ரத்தம் வெளிப்பட்டல, என் பிதாவே வெளிப்பட்டினார் என்று சொல்றார். அந்த சம்பவம் முடிஞ்சு கொஞ்ச நேரத்தை பாருங்க, நான் இப்படி சிலுவைக்கு போறேன்னு சொல்லும்போது இது உங்களுக்கு நேரிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கண்டிந்து கொண்டார். அப்ப உடனே பாருங்க சொல்ற, என் பின்னாடி சாத்தாங்க ஒரே மனுஷன் தான். இப்போ தேவனுடைய வெளிப்பாடு. இப்ப யார் பேசுறது? சாத்தான் பேசுறான். இப்ப யார் கண்டுபிடிச்சு? இயேசு கண்டுபிடிச்சார்னா எப்படி கண்டுபிடிச்ச? அவருக்குள்ள வார்த்தை இருந்தது.
வசனம் இருந்தது. அவர் வார்த்தையின்படி நடந்ததுனால அவர் பிசாசு என்று பேசுறான், தேவனுடைய பேசுறான். நீங்க என்ன பண்றது? இன்னைக்கு தேவன் பேசுவத அறிந்து கொள்ளாம போறதுக்கு, பிசாசுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுறதுக்கு என்ன காரணம்? தேவ வசனம் உங்களுக்குள்ள இல்லாதனாலதான். தேவனுடைய வார்த்தை ஒரு மனிதனுக்குள்ள இல்லை என்று சொன்னால் அவன் தேவனுக்கு கீழ்ப்படலாம் மாட்டான். அவனுக்கு பிசாசம் பேசுறான்னு தெரியாம போயிடும். இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கை நல்லா போயிருந்தவங்க அப்படியே பின்மாற்றத்துக்குள்ள போயிட்டாங்க. தண்ணி அடிக்கிறவங்க ஆயிட்டாங்க, கடன்காரங்கள மாட்டாங்க, விபச்சாரிகளா மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இவங்க பின்மாற்றத்துக்குள்ள போனது. ஒரு சிலர்லாம் போல ஜபமே பண்ணல, ஜபமே இல்லாம ஆயிட்டாங்க. ஏன்? இந்த பின்மாற்றத்துக்கான சாத்தானுக்கு எங்கேயோ நீங்க கீழ்ப்படிஞ்சிருக்கீங்க. இந்த சாத்தான் சொல்ற வார்த்தைக்கு நீங்க செவி கொடுத்ததுனால உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு என்ன பண்ண அவன் தெரிய ஆரம்பிச்சான். இந்த சாத்தானுடைய வார்த்தையிலிருந்து நீங்கள் வெளியே வர வேண்டும். தேவ வார்த்தை என்ன சொல்லிருக்கு? தேவ வசனம் பைபிள படி, படிக்க 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 அங்கதான் உங்களுக்கு என்ன தெரியுமா? சத்தியத்துக்குள்ள வரும்போது சாத்தானை எதிர்த்து நீக்க கூடியவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நின்றுங்கள். கீழ்ப்படிவது ரொம்ப முக்கியம். அப்படி கீழ்ப்படி கற்றுக்கொள்ள என்ன புத்தகத்துல 25:3 நீங்கள் வாசிப்பது பாருங்க. இப்படி இஸ்ரவேலர் பாகால் பெயரை பற்றி கொண்டார்கள். அதனால் இஸ்ரவேலர் மேல் கர்த்தருடைய கோபம் உண்டது. இப்போ கர்த்தருடைய கோபம் மூடுற இடம்லாம் பாத்தீங்கன்னா சாத்தானுடைய சொல்லு, சாத்தானுடைய பிள்ளைகளுடைய சொல்லு. இப்ப பாருங்க, எங்க அக்கா சொன்னாங்க, எங்க அம்மா சொன்னாங்க, அவங்க ரட்சிக்கப்படாதவங்க, அவங்க ரட்சிப்பில்லாதவங்க. அவங்க சொல்லுவாங்க, இன்னைக்கு இதை செய்யாத, இதை பண்ணாதன்னு. உடனே பிள்ளைங்க அதை கீழ்படுத்திடுவாங்க. இன்னைக்கு நம்ம வெளியில போலாம், இன்னைக்கு தேவனோடு கூட உபவாச ஜபம் மற்ற காரியங்கள் ஏதோ ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்து போண்டிய சொன்னார். ஆனா இவங்க ரட்சிக்கப்படாதவங்க ஒண்ணு சொல்லுவாங்க பாருங்க, அவங்களோட சொல்லி போயிடுவாங்க. இப்ப இவங்க பாகால் பெயரை பின்பற்றதுனால தேவனுடைய கோபம் எங்களால முடிச்சு. நான் நடத்துவத, நான் தேவை சந்திக்க நீ என்ன பண்ற? என்ன விட்டுட்டு என்ன தேடா ஜனத்துக்கிட்ட என்ன பண்ற? நீ நெருங்குற, பழகுற, பிரச்சனை உள்ளவர்களாய் மாற. தேவனுடைய கோபம் உங்க வாழ்க்கையில மூட ஆரம்பிச்சுன்னா உங்க வாழ்க்கை அப்படியே மாறும் பாருங்க. சங்கீதம் 90 அவரு ஜபிக்கும் போது பாருங்க, 7-14 வாசிக்கும் போது பாருங்க, நாங்கள் உமது கோபத்தினால் அழிந்து உமது உக்கிரத்தினால் கலங்கி போகிறோம். எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும் எங்கள் அந்தரங்க பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தினீர். எங்கள் நாட்கள் எல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது.
ஒரு கதையை போல் எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம். நீங்க இந்த இடத்துல நீங்க பார்க்கும்போது எவ்வளவு பெரிய ஆஸ்வதிக்கப்பட்ட ஒரு ஜனங்க எப்படி மாட்டாங்கன்னா தேவனுடைய கோபத்தினாலே இவங்க ஆசீர்வாதம் இல்லாமல் போயிடுச்சு. இவங்க நாட்கள் அப்படி போச்சுன்னா ஒரு கதையை போல ஒரு கதையை கேட்டீங்கன்னா அப்படி கேட்டவன்ற மறந்து அதே போல இவங்க வாழ்க்கை மாறி போயிடுச்சு. எப்படி மாறதுக்கான காரணம் ஒரு மனிதன் தேவனுடைய கோபத்துக்கு ஆளாகக்கூடாது. எப்ப கோபத்துக்கு ஆளாகிற சாத்தானுடைய சொல்லுக்கு நீங்கள் கீழ்ப்படியும் போது சாத்தானுடைய திட்டங்களுக்கு கீழ்ப்படிவது சாத்தா என்ன சொல்லலாம் அதுக்கு செய்து சாத்தான் பேசுற நீங்க எப்படிங்க தெரியும்? பிசாசு பேசுற எனக்கு எப்படி தெரியும்? வசனம் இருந்தா யார் பேசுறாங்கன்னு கண்டுபிடிக்க முடியும். வசனம் இல்லைன்னா எவ்வளவு கண்டுபிடிக்கணும்? ஒரு டாக்டர் பாருங்க இந்த மருந்து போடலான்ட்டு கண்டுபிடிக்கும். ஏன்னா உங்க டாக்டர்னால இந்த மருந்து பார்த்து கண்டுபிடிப்பாங்க. இந்த மருந்து போட்டா இப்படியாவும் அப்படியான்னு சொல்லிட்டு இப்ப சாதாரண ஒரு மனிதனுக்கு அந்த மருந்து பார்த்தான்னு எல்லா மருந்தும் போட்டுடுவோம் பரவாயில்ல பாருங்க. அதுக்காக படிப்பு படிச்சவங்களுக்கு தெரியும். அதே போல இந்த வேதத்தை படிக்க 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 சாத்தாம் பேசுறது எது, பிசாசு எந்த ரூபத்துல பேசி கொண்டிருக்கா என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அவைகள் மத்தியில் நீங்க என்ன பண்ணணும்? ஜெயிக்கணும். நிறைய நேரத்தில் ஜெயித்து காட்ட வேண்டும். அந்த வசந்த வாசிக்கும்போது பாருங்க, எங்கள் நாட்கள் எப்படி மாறிச்சா உம்முடைய கோபத்தினால, அந்த கோபம் எங்க மேல வந்ததுனால நாங்கள் அக்கிரமம் செய்தோம், நாங்கள் அநியாயமாய் நடந்தோம். இது எங்களுக்கு முன்பாக முகத்துக்கு முன்பாக வந்து வைக்கும் போது தேவனுடைய நன்மை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாம போயிடுச்சு. தேவனுடைய ஆசீர்வாதம் எங்கள் வாழ்க்கையில வரல. அதாவது சொல்ல, நாங்கள் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியா எங்களை மகிழ பண்ணுங்கப்பா, உதவி செய்யப்பா, எங்களை ஆஸ்வதிங்கப்பான்னு சொல்லிட்டு தேவனிடத்துல கேட்க கற்று. இன்றைக்கு நாம் கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்குன்னா அப்படியேப்பட்ட காரியங்களை கேட்க வேண்டாம். அதுல பாருங்க 8ஆம் வசனம் வாசிக்கும்போது பாருங்க, எங்கள் அக்கிரமங்கள் உமக்கு முன்பாகவும் எங்கள் அந்தரங்க பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தினீர். இப்போ அக்கிரமா அந்தரங்க பாவம் எப்படி வந்து ஒரு மனுஷனுக்குள்ள, நீ கிறிஸ்தவ தானே, தேவனுக்குள்ள தானே, எப்படி வந்துச்சு? சாத்தானுடைய சொல்லை கேட்கும் போது இந்த சாத்தான் நம்ம அந்த பிசாசு தந்திரமா அங்கப்பா அவங்க பாரு உன்னை பார்க்கறாங்க, அவங்க பாரு இப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்களே பாரு இவங்களை பாரு அவங்க பக்கமா திரும்ப வச்சு கெட்டு போக வச்சிருவான். எப்போட ஒரு அம்மா சொல்றாங்க, எங்க வீட்டுக்கார என் கூட இல்லைங்க, என் கூட இல்ல. ஏன் அவன் மனையோட இல்ல, சின்ன வயசு ஏன் இல்லாம போனாங்க? காரணம் தெரியுமா? சாத்தானுடைய ஏவுதல்.
எப்படி சபைக்கு போய் சத்தியத்தை கேட்காம வார்த்தைப்படி வாழாம இருக்கு, அப்பவே சாத்தனா உன்னை ஈஸியா ரூட்டை மாத்திடுவான். இப்ப முகத்துக்கு முன்பாக இருக்கு பாருங்க, தேவனுடைய கோபத்துக்கு வரத்துக்கு காரணம்னா இந்த மனுஷனுக்குள்ள என்ன இருந்துச்சுன்னா தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படியாது, தேவனுடைய வார்த்தை நடக்காது. இப்படிப்பட்ட வாழ்க்கை நீங்க வெளியே வருவதற்கு நீங்கள் பிரயாசப்பட்டு, இப்படிப்பட்ட வாழ்க்கையில நான் இருக்கக்கூடாதுப்பா, இப்படி நான் வாழ்ந்து கொண்டிருக்க, என் வாழ்க்கைய மாத்துங்க, உட்காந்து ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணிட்டு வேதத்தை வாசிங்க, எனக்கு கற்று கொடுங்க. உங்க வார்த்தை நான் கேட்காம சாத்தனுடைய வார்த்தையை நான் முக்கியம் கொடுத்தேன். சாத்தனுடைய வார்த்தையை கேட்டு நான் ஒரு கடன்காரனா இருக்கிறேன். நான் சாத்தனுடைய வார்த்தையை கேட்டு என் சரீரத்துல பல விதமான வியாதியோடு இருக்கிறேன். ஆண்டவரே, என் வாழ்க்கையில ஆண்டவரே, இந்த நாள்ல நான் வியாதிப்பட்டு உடம்பு என்கிட்ட பேசு, ஏன் எங்களுக்கு சுகரியா, எனக்கு எங்க அம்மாவுக்கு இருந்துச்சு, எங்க அப்பாவுக்கு இருந்துச்சு. நான் உடனே சொன்னேன், உங்க அம்மாவுக்கு இருந்துச்சு உங்க அப்பாவுக்கு சொல்லு கிடைக்காது. நீ யாருடைய பிள்ளைன்னு கேட்டேன். ஏசப்பா பிள்ளை. ஏசப்பாவுக்கு சுகர் இருந்துச்சான்னு கேட்டேன். ஏன்னா அவன் தான் பண்றது. எப்ப நான் ஞானசனம் எடுத்து தேவனுடைய பிள்ளையா மாறணும், அப்பவே தேவனுடைய எனக்கு தகப்பனா இருக்கிற அப்பா பிதாவின் கூப்பிடக்கூடிய புத்திர சுழியாத்து. அப்ப நான் அவருடைய பிள்ளை, அவர் எனக்கு தகப்பன். அப்ப அவருடைய குணாதிசயம் தான் எனக்குள்ள வரணும், அவருடைய தன்மை தான் எனக்குள்ள வரணும். அவருடைய தான் எங்க அம்மாக்குள்ள இருந்து அது வந்துச்சு, எங்க அப்பாக்குள்ள இருந்து இன்னும் நீ ஜென்ம சோபத்தில் தான் இருக்கிற, ஆவிக்குள்ள வரல. ஆவியில நடந்தா இது நடக்காது. இன்னைக்கு ஆவிக்குள்ள வருவதற்கு என்னால முடியல ஆண்டவரே, நடு வியாதிப்பட்டனா மாட்டேன், என்னை நீ குணமாக்கும் என்று கேளுங்க. அன்றே இப்படி பிசாசுடைய காரியங்களை நான் கேட்டு அதன்படி நடந்த அதை எதிர்த்து நிற்க வேண்டிய நானு அதை எதிர்க்க முடியாம நான் மாத்திரங்களை போட்டுக்கொண்டு அப்படி வாழ்ந்து கொண்டு காண்ற நீர் எனக்கு உதவி செய்யணும் சொல்லி நீங்க தேவனத்துல தாழ்மைப்பட்டு நீங்கள் கேட்பீங்கன்னு சொன்னா பைபிள் நீங்க படிச்சுக்கணுமா, இந்த வேதம் உங்களை உயர்த்தக்கூடியதா இருக்கும். உங்கள் வாழ்க்கையை ஒரு ஆஸ்வாதமா மாற்று. பிசாசை ஜெபிப்போம். பரலோக பிதாவே, உங்களுக்கு நன்றி செலுத்துறோம். உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறவர்கள் ஒவ்வொரு ஆண்டவரே, எல்லாம் பிசாசுக்கு பயந்து நடுங்கி கொண்டு வேதனைப்பட்டு பிசாசுன்னு சொல்ல கேட்டு நான் இப்படி மாறிட்டேன்னு சொல்றாங்களோ, இந்த நாள்ல வேதத்தை அதிகமாய் படித்து தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு வல்லமுள்ளவராய் மாறட்டும். நிறைய நேரத்துல நீர் கொடுக்கிற ஆஸ்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாததற்கு, பெற்றுக்கொள்ளாமல் போவதற்கு அன்றே இப்படிப்பட்ட சத்தியங்களை, அன்றே வேத வசங்களை கேட்காமல் போவதனால்தான் எங்கள் வாழ்க்கை மாறிட்டு ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கிட்டோம், படிக்கிட்டோம். அவைகளுடைய என்று எடுத்து தன் மனதில் வைத்துக் கொண்டு பக்தியாய் சாட்சியாய் வாழ
திருவைத்தார். இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்திற்கு நல்ல பிதாவே. ஆமென். God bless you.